மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தில் 7000 கிலோ அரிசி, 12000 கிலோ காய்கறிகளுடன் தயாரிக்கப்பட்ட விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. மதுரை சித்திரை திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் 7000 கிலோ அரிசி மற்றும் 12000 கிலோ காய்கறிகள் கொண்டு பிரம்மாண்டமாக திருக்கல்யாண விருந்து சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல வைக்கப்பட்டது. 1,00,000 பேருக்கு மேலாக அந்த விருந்தில் கலந்து கொண்டு சாப்பிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் காணப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற மதுரை சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை மாலை என இரு வேளைகளிலும் பல்வேறு வாகனங்கள்ல வீதியுலா எழுந்தருளினர். பக்தர்களுக்கும் காட்சியளித்தனர். திரளான பக்தர்களும் அம்மன் சுவாமியை வழிபட்டு சென்றனர். மீனாட்சி அம்மனுக்கு முக்கிய திருவிழாக சித்திரை திருவிழாவுடைய முக்கிய திருவிழாவாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகமும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நேற்று திக்குவிச்சய நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருக்கல்யாண வைபவமானது வெகு விமர்சையாகவே நடைபெற்றது. இதுல பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலிருந்து வெளி மாவட்டங்களிலிருந்துமாக நேரில் கண்டுகளித்து தரிசனம் செய்தனர். இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் திருக்கல்யாண வைபவத்தின் போது பழமுதிர்சோலை திருவருள் முருக பக்த சபை சார்பில் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல திருக்கல்யாண விருந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டும் சேதுபதி மேல்நிலைப்பள்ளி வளாகத்துல திருக்கல்யாண மொய் விருந்தானது வழங்கப்பட்டு வருகிறது. இதுல மாப்பிள்ளை அழைப்பு விருந்து என நேற்று மாலை 5 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நடைபெற்றது. இன்று காலை திருக்கல்யாண விருந்து 7 மணி முதல் 4 மணி வரை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டு உணவுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.